ஜஸாக்கல்லா. அடுத்ததாக மாநில செயற்குழு உறுப்பினர் மௌலவி டி முகமது உசைன் மந்தை அவர்கள் சிறப்புரை நிறுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகால அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பாசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் எமது தாய் திருநாடாம் இந்திய திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடியும் மாபெரும் எழுச்சியோடி நம்முடைய தாய் திருநாடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகமெங்கும் இரத்த தானங்கள் அல்லது இது போன்ற விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்கள், ஆய்வரங்கங்கள் இவைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் தமிழகமெங்கும் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லால்பேட்டையில் திருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என் பாசமான உறவுகளே, ஒரு 45 நிமிடம் நான் பேசக்கூடிய என்னுடைய உரையாடலை கொஞ்சம் கவனமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதாக ஆரம்பத்திலேயே ஒரு துணுக்குச் செய்தியாக நான் பதிவு செய்கிறேன். காரணம், நம்முடைய அடுத்த தலைமுறை எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக குழந்தைகளினுடைய, எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது, ஒரு பெற்றோர் என்ற ரீதியில் நம்முடைய அடுத்த தலைமுறைகளை பற்றியதான சில தகவல்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த சப்தம் எங்கெல்லாம் கேட்குமோ, குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இந்த உரையை நீங்கள் உள்வாங்கும் பட்சத்தில் இந்த உரையினுடைய இறுதி பகுதியில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவிற்கு உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு அருள்கொடைகளை நம் மீது அல்லாஹ் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அந்த அருள்கொடைகளில் மிக உன்னதமான, மிக மேன்மையான ஒரு அருள்கொடை திருமணத்திற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய குழந்தைகள் என்ற ஒரு அருள்கொடை. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குழந்தைகள் என்ற இந்த அருள்கொடையை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுவானேயானால், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அரபியில் ஹிப்பத், நாம் ஒரு மனிதரை நேசிக்கும் பொழுது அல்லது ஒரு மனிதர் நம்மை நேசிக்கும் பொழுது அந்த நேசத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக சில அன்பளிப்புகளை நாம் கைமாற்றிக் கொள்வோம் அல்லவா, அதற்கு அரபியில் சொல்லக்கூடிய வார்த்தை ஹிப்பத் என்ற ஒரு வார்த்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையை பாருங்கள், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. நாம் நாடக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுப்போம். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. நாம் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை நாம் அன்பளிப்பாக கொடுப்போம். நாம் நாடக்கூடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் அன்பளிப்பாக நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன?
குழந்தைகள் என்பது அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்ட அன்பளிப்புகளாக இருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவைகளை எல்லாம் நமக்கு அருள்கொடையாக தந்தானோ அவைகளை பற்றியெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நிச்சயம் நம்மிடத்தில் விசாரிப்பான். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அருள்கொடைகளை பற்றியும் நாளைக்கு நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். அப்ப குழந்தைகள் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட அன்பளிப்புகள். இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய நறுமண பூக்கள், அலங்காரங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அதனால்தான் அரபியில் சொல்வார்கள், எங்கள் ஈரக்குலையை நீங்கள் காண வேண்டுமையானால், பொதுவாக மனிதனினுடைய ஈரக்குலையை யாரும் பார்க்க முடியாது அல்லவா, உள்ளே அல்லவா இருக்கிறது. ஆனால் அரபியில் சொல்வார்கள், எங்கள் ஈரக்குலையை நீ காண வேண்டுமையானால் அமாம ஃபுஆதி, எங்களுக்கு முன்னால் நடமாடக்கூடிய எங்கள் குழந்தைகள் தான் எங்களது ஈரக்குலைகள் என்பதாக சொல்வார்கள். சஹீஹுல் புகாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி, ஃபாத்திமத்து பித்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு ஃபாத்திமா எப்படி ஈரக்கொலையோ, எப்படி அல்லாஹ்வின் தூதருக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சதை துண்டோ, அதுபோலத்தான் நம்மில் ஒவ்வொருவரினுடைய ஈரக்கொலையும் இதய துடிப்புகளும் கண்ணின் குளிர்ச்சிகளும் நறுமண பூக்களும் நம்முடைய குழந்தைகள் மட்டும்தான். நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கான உலகம். யாருக்காக நாங்கள் வாழுகிறோம்? நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக நாங்கள் சம்பாதிக்கிறோம்? நம்முடைய குழந்தைகளுக்காக. யாருக்காக அவமானங்களையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் இரத்தத்தை வேர்வையாக நாங்கள் சிந்தக்கூடியதனுடைய பின்னணி என்ன? எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக உருவாக வேண்டும் என்பதற்காக. மார்க்கம் ஒரு அழகான 3 வழிகாட்டுதலை மட்டும் நமக்கு சொல்கிறது. இங்கு பெரும்பான்மையான பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறோம், வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த சப்தம் கேட்கக்கூடிய எந்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் ரத்தின சுருக்கமாக ஒரு 3 வழிகாட்டுதலை நமக்கு காட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலின் மீது ஒரு குழந்தை ஒரு ஊரிலே வளர்க்கப்படுமையானால் நிச்சயம் ஒரு சமூகம் ஆரோக்கியம் உள்ள சமூகமாக, எழுச்சி உள்ள ஒரு சமூகமாக மலர்ந்து நிற்கும் என்பதாக மார்க்கம் பறைசாற்றுகிறது. அதில் முதன்மையாக 3இல் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல வாலிபர்கள், எல்லோருக்கும் ஒரு கவலை இருக்கிறது அல்லவா, யாரை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஊருக்கு நாம் சென்றாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? எங்கள் ஊரினுடைய வாலிபர்கள் கெட்டுவிட்டார்கள், எங்கள் ஊரினுடைய வாலிப பெண்கள் கெட்டுவிட்டார்கள், எங்கள் ஊரினுடைய அடுத்த தலைமுறை மோசமாக இருக்கிறது, கஞ்சாவிற்கும் அபீனுக்கும் கொக்காயினுக்கும் அடிமையான ஒரு தலைமுறையை நாங்கள் பார்க்கிறோம், இதற்கு ஒரு மாற்று தீர்வு இல்லையா என்பதாக எல்லா ஊர்களிலும் பேசி வைத்ததை போன்று இங்கு வரும் பொழுதே சொல்லி அழைத்து வந்தார்கள். மண்பகை போதையை பற்றி பேசுங்கள், கஞ்சாவை பற்றி பேசுங்கள், அபீனை பற்றி பேசுங்கள். காரணம், 10 வருடத்திற்கு முன்னால் இல்லாத ஒரு மாற்றம். லால்பேட்டை என்பது நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு ஊர். இஸ்லாத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள், எங்கு திரும்பினாலும் இஸ்லாத்தினுடைய வாடைகள் மட்டுமே வீசக்கூடிய மக்கள், யதார்த்தத்தோடு பழகக்கூடிய மக்கள். ஆனால் சகோதரர்கள் சொல்கிறார்கள், அதையெல்லாம் நாங்கள் கடந்து விட்டோம், இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை போதைகளுக்கு அடிமையான ஒரு தலைமுறையாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு கவலை இருக்கிறது, நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி உருவாக போகிறது, நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது. மார்க்கம் மிக அழகான முறையில் ஒரு 3 வழிகாட்டுதலை நமக்கு காட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலின் மீதாக நம்முடைய குடும்ப சூழல்களும் நம்முடைய சமுதாய சூழல்களும் அமையும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல தலைமுறையை அல்லாஹ் உருவாக்கி காட்டுவார். அதில் முதன்மையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் தான் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் வளருவார்கள், அவர்கள் யதார்த்தமாக வளரக்கூடியவர்கள். யாரை பார்த்தவர்கள் வளருகிறார்கள்? பெற்றோர்களாகிய எம்மை பார்த்தவர்கள் வளருகிறார்கள். அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழகம், கலிபோர்னியாவினுடைய கூகுள்ல கூட அந்த ஆய்வு கட்டுரை இருக்கிறது. கலிபோர்னியாவினுடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும்
ஒரு பெரிய ஒரு ஆய்வை நடத்துகிறார்கள். அந்த ஆய்வினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் கொடூரமாக தவறு செய்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள். பொதுவாக மனிதனுக்கு கோபம் வரும் பொழுது திட்டுவான், மனிதனுக்கு கோபம் வரும் பொழுது சில நேரங்களில் நெருக்கமானவர்களை அடித்து விடுவோம். இது யதார்த்தமான ஒரு குணம். ஆனால் சில நேரங்களில் மனிதர்களில் இப்படியும் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். சென்ற வருடம் தாம்பரத்தினுடைய ஒரு அரசு ஹாஸ்பிட்டல், 6 மாத குழந்தை இரவிலே தூங்குகிறது. 6 மாதம். மறுநாள் காலையில் தாய் கண் விழித்து பார்க்கிறாள், அந்த குழந்தையினுடைய மர்ம உறுப்பிலே ரத்தம் வடிகிறது. உடனடியாக மருத்துவர் டாக்டர் கூட்டு உள்ள, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் சிசிடி கேமராவை ஆய்வு செஞ்சா 65 வயது முதியவர் இரவு நேரத்தில் அந்த குழந்தையிடத்திலே பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? பொதுவாக ஒரு 6 மாத குழந்தையை கண் கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? கன்னத்தில் கிள்ளி விட்டு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக பிரார்த்திக்கக்கூடிய யதார்த்த குணம் தோன்றும். ஆனால் இதே மனித சமூகத்தில் 6 மாத குழந்தையிடத்திலே பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்களும் இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டது தானே, ஒரு அரசு மருத்துவர் இன்றைக்கு சிபிஐ அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு டாக்டர் மாணவி பயிற்சிக்காக இரவு நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இரவு உணவுகளை உண்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு மிருகம் உள்ளே வருகிறது. அவளினுடைய காலை உடைக்குகிறது. அந்த மிருகம் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மிருகம் அவளினுடைய சங்கை உடைக்குகிறது, அவளினுடைய கையை உடைக்குகிறது. அவளை கொடூரமாக தாக்கி சாகடித்ததற்கு பிறகு கற்பழிக்குகிறது. இப்படி உலகம் முழுவதுமே மனித உருவத்தில் கொடூரமாக தவறு செய்யக்கூடியவர்கள், தீவிரவாதிகள், குண்டுகளை வைத்து பச்சிளம் குழந்தைகளை கூட, யாராக இருக்கட்டும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எப்படி மனம் வரும்? அதைத்தான் அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இது ஒரு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்கிறது. மனித உருவத்திலே மிருகங்களாக தவறு செய்து சிறையில இருக்கக்கூடியவர்கள், இவர்களினுடைய இந்த மிருக குணத்திற்கு காரணம் என்ன? காரணம், கோபம் வரும் பொழுது திட்டுவான் மனுஷன். உங்க ஊர் தான் கடலூர் மாவட்டம். 6 மாதத்திற்கு முன்பாக தினத்தந்தியில எல்லா நாளிதழ்களிலும் வந்த செய்தி. ஒரு வாலிபன், அவன் கொத்தனார் வேலை பார்க்கறான். தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாரான். அவனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை, இறந்துட்டாரு. அம்மாட்ட காசு கேட்கிறான், தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கேட்கிறான், மது அருந்துவதற்கு. அம்மா கொடுக்க, அம்மாவுக்கு தெரியுது மகன் போதைக்காக காசு கேட்கிறான்னு தெரியுது. உங்க மாவட்டம் கடலூர் மாவட்டம். அம்மா என்ன செய்யறா? கொடுக்கல. சண்டை போடுறான் மகன், சண்டை போடுறான். எப்படி எல்லாம் ஒரு சூழல் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்ப சண்டை ஒரு முறத்தை முத்துது. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பையன் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறான், அந்த அம்மாவை காணும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் யதார்த்தமா கேட்கறாங்க, மகன்கிட்ட கேட்கறாங்க, எங்க உங்க அம்மா எங்க போயிட்டான்னு கேட்கறாங்க. அவன் முன்னுக்கு பின்னா என்னமோ என்ன செய்யறான், பதில் சொல்றான். உடனடியா காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த தகவல் சொல்லப்படுது. காவல்துறை அதிகாரிகள் வராங்க. 18 வயசு பையன், அவனை பிடிச்சு உட்கார வச்சு கேட்கறாங்க, உங்க மாவட்டம் கடலூர் மாவட்டம், எங்கடா உங்க அம்மாவை எங்கடான்னு கேட்கறாங்க. அவனும் அப்படித்தான் முன்னுக்கு பின்னா ஒரு போதையில் இருக்கிற மாதிரியே பதில சொல்றான். உடனே காவல்துறை அதிகாரிகள் அப்படி வீட்டுல அப்படி ஒரு ஆய்வு செய்யறாங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் சிமெண்ட் புதுசா பூசப்பட்ட மாதிரி இருக்கு. பொதுவா தெரியுமா இல்லையா, வீட்டுல ஒரு இடத்தை மட்டும் கொத்தி பூசினா தெரியுமா இல்லையா, அதே மாதிரி வீட்டுல ஒரு இடம் மட்டும் கொத்தி பூசப்பட்டதை போன்று சிமெண்டுகள் பூசப்பட்டிருக்கிறது. உடனே காவல்துறை அதிகாரிகள் கோடாரிய கடப்பாறையை வச்சு இந்த இடத்தை குத்துறாங்க. பொத்துன்னு உள்ள விழுகிறது. இவனை பெத்தெடுத்த தாய் இரவோடு இரவாக தலையில கல்ல போட்டு கொண்டு புதைத்து வைத்திருக்கிறார். பெத்த தாய், இது எப்படி சாத்தியம்? எனக்கும் என் தாய்க்கும் எவ்வளவு வாக்குவாதம் இருக்கட்டும், என் தாயை அடிப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கும் அளவில் யாருக்கு சக்தி இருக்கும்? உம்மாவை பெத்தெடுத்த தானால் நம்முடைய சமூகத்தில், மனித சமூகத்தில், நம்முடைய மாவட்டத்தில் ஒரு வாலிபன் பெத்த தாய் காசு கொடுக்காததற்காக இரவோடு இரவாக கொலை செய்து வீட்டிலே ஒரு குழியை தோண்டி புதைத்து மேலே சிமெண்டுகளை வைத்து பூசி இருக்கிறானே. ஆனால் இப்படி உலகம் முழுவதும். சென்ற வருடம் எங்க ஊர் திருநெல்வேலி திசையன்களில ஒரு 12-13 வயசு பசங்க ஒரு 25 வயசு ஆளை காண போயிட்டு, அவரு காணா போயிட்டாரு.
குடும்பத்துக்காரங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல்துறையிட்ட திசையமலையில. இப்படி எங்க குடும்பத்தை சார்ந்து இந்த பையன் காணா போயிட்டான், அவனுக்கு வயசு 25. ஒரு வாரமா காவல்துறை அதிகாரிகள் தேடுறாங்க, ஆளே காணோம். கடைசி காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு 3 சிறுவர்கள் 12 வயசு 13 வயசு 14 வயசு இந்த சிறுவர்களின் மீது சந்தேகம் வருது. என்னடா என்ன இவனோட பார்த்தா ஒரு சந்தேகம் வருது. உடனடியாக அந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களை விசாரிச்ச பிறகுதான் தெரியுது இந்த 3 பேரும் சேர்ந்து அவனை கொண்டிருக்கானுங்க. கொன்னு திசைவளையினுடைய அந்த காட்டு பகுதியிலேயே புதைத்திருக்கிறார்கள். 12 வயது பையனுக்கு யதார்த்தம் சமூகத்தில் நடக்கக்கூடியதை சொல்கிறேன். 13 வயது பையனுக்கு என்ன உணர்ச்சி இருக்கும், என்ன தெரியும்? ஆனால் தன்னை விட 10 வயது மூத்தவரை கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் ஒன்று விசாரிச்சா, ஏன்டா அவரை கொலை செஞ்சீங்கன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம், அவரு ஒரு பொம்பளை லவ் பண்றாரு, அந்த அம்மாவும் லவ் பண்றாங்க, 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் அந்த அம்மா அந்த பிள்ளையை காதலிச்சிருக்கிறாங்க. ஏண்டா நாங்க பாக்குற பிள்ளையை நீ பாப்பியான்னு சொல்லி இவன் முதல்ல காதலிச்சது 25 வயது பெரியவன், நாங்க பாக்குறத நீ பாப்பியான்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள். காவல்துறை வழக்கை பதிவு செய்து என்ன செய்ய முடியும், அவர்களை சீர்திருத்தத்தினுடைய சிறையிலே அடைத்திருக்கிறது. அப்ப உலகம் முழுவதும் அந்த கலிபோர்னியா, இதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதும் கொடூரமாக தவறு செய்தவர்கள், மனிதர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு கொடூரமாக தவறு செய்து சிறையிலே இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள், இவர்களினுடைய வாழ்க்கையில எங்கே இந்த திருப்புமுனை ஏற்பட்டது, மனிதன் மிருகமாக எங்கே மாறுகிறான் என்று கொடூரமான அந்த குற்றவாளிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்யுது, எல்லா நாட்டுக்கும் போறாங்க. எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆய்வு செஞ்ச பிறகு அந்த ஆய்வு கட்டுரையினுடைய கடைசியில் ஒரு குறிப்பை சொல்றாங்க, உலகத்தில் தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் கொடூரமான தவறு செய்யக்கூடிய மனநிலை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உருவாகும் என்று சொன்னால், அவன் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது பெற்றோர்களினுடைய புறக்கணிப்பு, பெற்றோர்கள் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்வது, பெற்றோர்கள் உலக லாபத்திற்காக விவாகரத்து பெற்றுக்கொண்டு பெற்றோர்களிட தாயிடத்திலே 6 மாத காலம், தகப்பனிடத்திலே 6 மாத காலம், அல்லது குழந்தை கண்களுக்கு முன்பாகவே தாய் இனி ஒரு ஆணோடி தொடர்பில் இருப்பதை குழந்தை பார்ப்பது, மகன் கண்களுக்கு முன்பாகவே தகப்பன் இனி ஒரு பெண்ணோடி தொடர்பில் இருப்பதை மகன் பார்ப்பது, சிறு பிராயத்திலேயே எந்த குழந்தைகளினுடைய இதயங்கள் எல்லாம் சிதைந்து விட்டதோ அந்த குழந்தைகள் எல்லாம் வரலாற்றில் பின்னாட்களில் பயங்கரவாதிகளாக சைக்கோவாக மாறுகிறார்கள். அப்ப ஒரு குழந்தை கெட்டு போவது எங்கே கெட்டு போகிறது, சாதாரண சண்டை போடுறோம் கணவன் மனைவி கெட்ட வார்த்தைகளை சொல்லி, உம்மாவும் வாப்பாவும் தாயும் தந்தையும் மகன் கண்களுக்கு முன்பாக எத்தனை எத்தனை அசிங்கங்களை தகப்பன் ஆபாச படம் பார்க்கிறார். நண்பு சகோதரர்களே, நம்ம வாப்பாவும் நம்ம உம்மாவும் வளர்த்த காலம் அல்ல இந்த காலம். அதைத்தான் ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னான், எனது குழந்தை எனக்கு கற்றுத்தரக்கூடிய காலத்தில் நான் இருக்கிறேன், என் குழந்தைக்கு நான் கற்றுத்தரக்கூடிய காலம் அல்ல இந்த காலம். என் குழந்தை எனக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு காலம், குழந்தையினுடைய கண்களுக்கு முன்பாக தவறு செய்வது, குழந்தை கண்களுக்கு முன்பாக ஆபாசங்களை பார்ப்பது, தாயும் தகப்பனும் குழந்தை கண்களுக்கு முன்பாக சண்டையிடுவது, முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆகப்பெரிய முசீபத் சமீப காலமாக விவாகரத்துகள், குலாவ், எதற்கென்றே தெரியாது. சின்ன சின்ன காரியத்திற்காக குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை எத்தனை எத்தனை நபித்தோழர்கள் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பலதார திருமணம் என்பது அவர்களினுடைய கலாச்சாரம். அரேபியர்களினுடைய கலாச்சாரம் பலதார திருமணம். ஆனா அதே இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாருங்கள், எத்தனையோ ஆண் நபித்தோழர்கள், எத்தனையோ பெண் நபித்தோழிகள் தங்களது குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக கணவன் மரணித்ததற்கு பிறகும் கூட, அல்லது கணவன் விவாகரத்து செய்ததற்கு பிறகும் கூட, குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக மறுமணமே முடிக்காமல் குழந்தைக்காக வாழ்ந்த எத்தனையோ வரலாறுகள் உண்டு. மறுமணம் முடிப்பதை நாம் தவறு சொல்லவில்லை, ஆனால் குழந்தைகளை நாங்கள் குழந்தைகளாக பார்க்க வேண்டாம். அதனாலதான் நீங்க எந்த உங்க ஊர்ல யாராச்சும் மனநிலை மனோதத்துவ மருத்துவர் இருந்தார்னா இந்த உரையை நீங்க எல்லாம் தூரப்படுங்க. உங்களுக்கு தெரிந்த எந்த குடும்ப மருத்துவரிடத்தில் வேண்டும் யாராலும் சொல்லுங்க. போய் யாருக்காச்சும் பைத்தியம் முடிச்சிச்சுன்னு வைங்க, யாருக்காச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவரை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம்ல, அந்த டாக்டர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாரு. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மனநல மருத்துவத்தினாலும் போய் கேளுங்க, ஆய்வு செய்யுங்க. ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாரு, இந்த குழந்தையினுடைய முதல் 10 வருடம் எப்படி இருந்தது என்றுதான் கேட்பாரு. இந்த குழந்தைக்கு அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா,
இந்த குழந்தையினுடைய வாப்பா இருக்கிறாரா, வாப்பா தண்ணி அடிப்பாரா, அத்தாக்கா அம்மாக்கு சண்டை போட்டுருக்கிறாங்களா, இந்த குழந்தை பாட்டி வீட்டில் வளர்ந்துச்சா தாய் தகப்பன்ட்ட வளர்ந்துச்சா, எங்க உமா வாப்பா யாரு, அவங்களினுடைய கலாச்சாரம் என்ன. முதல்ல ஒரு மனிதன் மனநிலை பாதிக்கப்படும் பொழுது முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவனினுடைய முதல் 10 வயது, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மருத்துவனாலும் போய் கேளுங்க, குழந்தைகளினுடைய முதல் 10 வயது அதனுடைய செவி புலனை விட அதனுடைய பார்வைக்கு சக்தி மிக அதிகமாக இருக்கும். நீங்க குழந்தைங்க பயான கேட்கறீங்களா இல்லையா? ஒரு 5 வயசு பையனை இங்க உட்கார வச்சிங்க அப்படின்னு சொன்னா அவனு கேட்கிற மாதிரியே இருப்பான். ஆனா நம்ம சொல்றதுதான் அவன் கேட்கவே மாட்டான். ஆனால் நம்முடைய அசைவுகளை அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அப்ப முதல் விஷயம் என்னவென்று சொன்ன, ஒரு நல்ல தலைமுறை ஒரு ஊரிலே உருவாக வேண்டுமையானால், ஆரோக்கியமான ஒரு வாலிப சமூகம் உருவாக வேண்டுமையானால், பெற்றோர்களாகிய நாங்கள் நம்முடைய குணங்களை, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி, உங்க ஊர்ல கூட ஒரு பேர்ல தான் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கிறது கேள்விப்பட்டேன். அவர் சொல்வார், அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்வார் கஸாலி, அதாவது நீ தப்பு பண்றியா திருமணம் முடிக்காத, நீ தப்பு பண்றியா தவறு செய்தியா திருமணம் முடிக்காத, அதையும் தாண்டி நீ திருமணம் முடிக்க வேண்டுமேயானால் உன் தவறுகளில் இருந்து திருந்தி விட்டு நீ திருமணம் முடித்துக்கொள். காரணம், உன்னைத்தான் உனது குழந்தை பிரதிபலிக்க போகிறது. அப்ப முதல் விஷயம் என்ன செய்ய வேண்டுமேயானால், குழந்தைகள் நல்ல தலைமுறை உருவாகுவதற்கு நம்மை நாங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகள். நீங்க குர்ஆனை நல்லா படிச்சு பாருங்க. குர்ஆன் அரபியில என் மகன் என்று சொல்வதற்கு யா பனி என்ற அர்த்தம் உண்டு. யா பனி, என்னுடைய மகனே. யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களினுடைய மகன்களே. யா பனி ஆதம், ஓ ஆதமினுடைய மகன்களே. நல்லா அழைக்கிறானா இல்லையா? என்னுடைய மகன் என்பதற்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை பனி என்பதாக சொல்வார்கள். ஆனா நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, தகப்பன் தன் மகனை அழைத்த பல இடங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைத்த இடம் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை கூப்பிட்ட சில இடங்கள் இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபை, தன்னுடைய மகனான யூசுஃபை அழைத்த சில இடங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் எந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்துவார்களே ஆனால் யா பனி, என்னுடைய மகனே என்று அழைக்க மாட்டார்கள். யா புனைய, என்னுடைய தங்க மகனே, செல்ல மகனே, பாச மகனே. என்ன காரணம்? அல்லாஹ்வே அதைத்தான் பதிவு செய்கிறார். உச்சகட்டமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தினுடைய இறை தூதர். ஆனால் அவரினுடைய மகனுமோ இறை மறுப்பாளனாக அல்லாஹ்வினுடைய தண்டனை வருகிறது. தகப்பன் அழிகிறார், யா புனைய, என் தங்க மகனே, இருக்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், என்னோடு இந்த கப்பலிலே ஏறிவிடு, இறைவனை மறுக்கக்கூடியவனாக மாறாதே என்பதாக கண்ணீர் வடிக்கும் பொழுது மகன் சொன்னார், இல்ல இல்ல, இது என்ன பெரிய வெள்ளப்பெருக்கு, சஆவிலா ஜபலி அஸ்மினி மினல் மா, அதோ அந்த உயர்ந்த மலைக்கு மேலே ஏறி என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் என்பதாக மகன் பேசினான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு அலையை கொண்டு வந்து மகனை சாகடித்தான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அந்த இறை மறுப்பாளரான மகன் அல்லாஹ்வினுடைய தண்டனையை பார்த்து தன்னோடி வர மறுத்த பொழுது கூட நாசமா போனவனை வந்து அப்படின்னு கூப்பிடல. அவரு என்ன சொன்னாரு? யா புனைய, என் தங்க மகனே, என் செல்ல மகனே, என் ஈரக்கொலையே, என்னோடி வந்துவிடு. அர்த்தம். இப்ப முதன்மையாக அன்பு சகோதரர்களே, குழந்தைகளிடத்தில் நம்மை நாங்கள் பேச கற்றுக்கொள்வோம். குழந்தைகளுக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டாம். நம்மை அவர்கள் காணுகிறார்கள். நாம் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, முதன்மையாக ஒரு நல்ல தலைமுறை நமது ஊரில் உருவாக வேண்டுமையானால் அந்த தலைமுறையை பெற்றெடுத்த பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என் குழந்தைகளுக்கு பேச நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம். நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அதுதான் எங்களை பிரதிபலிக்கும். எம்முடைய நடத்தைகள், எம்முடைய கோபங்கள், கோப நேரத்தில் நாங்கள் கையாளக்கூடிய முறைகள். அப்ப முதல் விஷயம், நம்மை நாங்கள் சீர்திருத்தம் செய்யும் பொழுது எம்முடைய ஊரினுடைய அடுத்த தலைமுறை நிச்சயமாக ஒரு ஆரோக்கியம் உள்ள தலைமுறையாக இருந்து நிற்கும். இரண்டாவதாக, என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை ஒரு 18 வயது வரை குழந்தைகளுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பார். குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீரத்தை கொடுப்பார். ஆனால் அவர்களுக்கு யதார்த்த கலச்சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவமும் பக்குவமும் இல்லாமல் இருக்கும். இதுதான் யதார்த்தம். ஆதலால் ஒரு 18 வயது வரை குழந்தைகள் எங்கே பயணப்படுகிறார்கள் அவர்களை கண்காணிப்பது நம் மீது கட்டாய கடமை. நம்முடைய குழந்தைகள் யாரோடு பழகுகிறார்கள், நம்முடைய குழந்தைகள் என்ன சாப்பிடுகிறார்கள், எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு ஆடைகளை தேர்வு செய்ய தெரியாதோ, எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு உணவை தேர்வு செய்ய தெரியாதோ,
அதுபோலத்தான் குழந்தைகளுக்கு நண்பர்களை தேர்வு செய்ய தெரியாது. யார் சிரிப்பூட்டுவார்களோ, யார் குழந்தைக்கு செல்போன் கொடுப்பார்களோ, யார் குழந்தைகளுக்கு டூ வீலர் கொடுப்பார்களோ, யார் குழந்தையினுடைய டூ வீலருக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுப்பார்களோ அவர்கள் அனைவரையும் நல்லவர்களாக நம்ப ஆரம்பிக்கும். அப்ப குழந்தை யாரோடி பழகுகிறார்கள்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழக முதலமைச்சர் அவர்கள் போதை இல்லாத தமிழகம் என்ற ஒரு ஸ்லோகத்தை உருவாக்கினார்கள். சென்ற 2 வருடத்திற்கு முன்பாக ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்தில், இப்பொழுதும் கூட 2 வாரத்திற்கு முன்பாகவும் கூட மீண்டும் அழுத்தமாக இந்த வார்த்தையை பதிவு செய்தார். எல்லா அரசு அலுவலகங்களிலும் அரசு பள்ளிக்கூடங்களிலும் போதை இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும், எல்லோரும் அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்பதாக கூறினார். என்ன காரணம், எதற்காக இந்த வார்த்தையை கூறினார்? அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய அமைச்சர் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை கூறினார்கள். சமீப காலமாக போதை என்பது குழந்தைகளை குறிவைத்து தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் அல்ல, குழந்தைகள். 10 வயது குழந்தை, 8 வயது குழந்தைகள். போதைகள்ல 2 விதமான போதை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், காலம் காலமா ஒரு போதை இருக்கு. சிகரெட் அடிக்கிறது, பான்பராக் போடுறது, தண்ணி அடிக்கிறது, கள்ளச்சாராயம், நல்லச்சாராயம், கல்லு, இதெல்லாம் ஒரு விதமான போதைகள். உங்களுக்கு தெரிந்த இதே மருத்துவத்தை போய் கேட்டு பாருங்க. இந்த போதெல்லாம் இருக்குல்ல, உடனே ஒரு மனுஷனை சாகடிக்காது. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அதனாலதான் நம்ம ஊர்ல 20 வருஷம் தண்ணி அடிச்சவன் நல்ல ஆரோக்கியமா இருப்பான். ஒரு குறிப்பிட்ட சில மணி தியானங்கள், நைட் அடிக்கிறாரா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு கிக்கா போதையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா லிவர் அடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் அடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி உடலினுடைய பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமா தாக்கும். இது ஒரு போதை. இந்த போதை உலகம் ஃபுல்லா இருக்கு, காலம் காலமா இருக்கு. 2வது ஒரு போதை இருக்கு. தமிழக முதலமைச்சர் அவர்களும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த போதையை பத்தி தான் பேசுறாங்க. 2வது ஒரு போதை இருக்கு, கொக்காயின், அபின், கஞ்சா என்ற இந்த போதை. உங்களுக்கு தெரிந்து, நீங்கள் எல்லாம் பெற்றோர்கள், உங்களுக்கு தெரிந்த என்றைக்காவது ஒரு மருத்துவரை நீங்கள் சந்தித்தால், எங்க ஊர்ல முஸ்லீம்கள் 1.5 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட வருடத்திற்கு மட்டும் 100கணக்கான ஹாஃபிதுகள், ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். உங்க ஊர் எப்படியோ உங்க ஊரை மாதிரி 3 மடங்கு நாங்க. ஆனா சமீப காலமாக எங்க ஊர்ல நீங்க எங்க பார்த்தாலும் கிட்ட 150 முஸ்லீம் தெருக்கள். ஆனா எங்க போனாலும் போதைகள். 10 வயசு பையன் பாக்கெட்ல, திடீர்னு அவன் பாக்கெட் எடுக்கிறோம், அவன் பாக்கெட்ல ஒரு சின்ன பொட்டலம் இருக்கு. உடனடியா நம்முடைய அமைப்பு தோழர்கள், டாக்டரை போய் சந்திக்கிறோம், இப்படி எங்க ஊர்ல இப்படி எல்லாம் போதைக்கு அடிமையாகிறாங்களே, என்ன செய்யலாம்? அப்ப அந்த டாக்டர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு. முதல்ல இந்த போதையை கொண்டு வாங்கினாரு. அந்த போதையை அவர் கையில கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, ஆய்வுக்கு லேபுக்கு அனுப்புறாரு. அனுப்பி முடிச்சுட்டு அவர் எங்களுக்கு ஒரு தகவல், இது ஒரு ஆய்வாகவே நடத்தியதினால் உரிமையோடி உணர்வோடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ பேசுவதற்காக, ஏதோ சும்மா இந்த பயானுக்காக அல்ல. எனக்கு குழந்தைகள் உண்டு. என்ன நடக்கிறது என்ற யதார்த்த கலச்சூழலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 100கணக்கான ஹாஃபிதுகள் ஒவ்வொரு வருடமும் எங்கள் ஊரில் உருவாக்கக்கூடியவர்கள். பெரும் மிகைப்படுத்தி அல்ல. எங்கு போனாலும், எந்த வீட்டுக்குள் நுழைந்தாலும் ஒரு பெண் ஹாஃபிதாக இருப்பார். எங்கள் ஊரில் பெண் ஹாஃபிதாக இருப்பார். அப்படிப்பட்ட காலம் காலமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனா எங்க ஊர்ல சமீப காலமா நீங்க பாத்துட்டீங்கன்னா, மேலப்பாளையம், காயல்பட்டினம், புளியங்குடி, கடையநல்லூர், கோயமுத்தூர், டெல்டா மாவட்டம், ராமநாதபுரம், கீழக்கரை, பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், நாகூர், லால்பேட்டை, இப்படி இந்த பகுதி ஃபுல்லா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கஞ்சா தலை விரித்து ஆடுகிறது. அப்ப அந்த பையன் பாக்கெட்ல 8 வயசு பையன், ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கிறோம், அது பக்கத்துல இரவு நேரத்துல ஒரே கரிஞ்சி கிடக்கு. ஒரு நாள் சிசிடி கேமராவை பார்த்து அந்த பையனை பிடிச்சாச்சு. ஒரு 4 பேர், 8 வயது பையன், 9 வயசு பையன், அவன் பாக்கெட்ல உள்ள சின்ன பொட்டலம் இருக்கு. அந்த பொட்டலத்தை ஆய்வுக்கு அனுப்புறாங்க, லேபுக்கு அனுப்புனா ஒரு பெரிய அதிர்ச்சியை சொன்னாரு அந்த மருத்துவர். ஆப்கானிஸ்தான்லையும் பிரான்ஸ்லையும் லண்டன்லையும் மட்டுமே கிடைக்கக்கூடிய கஞ்சாக்கள் சாதாரணமா 8 வயசு பையன் கையில கிடைத்துக் கொண்டிருக்கிறது. போதையில 2 விதமான போதை இருக்கு. முதல்ல சொன்னல, மது அருந்துறது, தண்ணி அடிக்கிறது, பான்பராக் போடுறது, சிகரெட் அடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும். உங்களுக்கு தெரிந்து, நாங்கள் ஒரு ஆய்வாக எங்க ஊர்ல ஒரு பெரிய சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது.
செல்லும் ஊர்களில் எல்லாம் இதைத்தான் தலைப்பாக தருவதினால் இதை ஒரு ஆய்வாகவே மருத்துவர்களை கொண்டு நாங்கள் நடத்தினோம். அப்ப அவர் கரெக்டா ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த நமக்கெல்லாம் தெரியும் எய்ட்ஸுக்கு தான் மருந்து கண்டுபிடிக்கப்படலன்னு. உண்மை அது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை போய் கேளுங்க. கஞ்சா, அபின், கொக்காய் இது மாதிரியான போதைக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் மொத்தம் 6 வருடம் மட்டும்தான். இந்த போதையினுடைய ஆயுள் 6 வருடம். உயிர் இருக்கும். நடைப்பிணம். அவன் ஏன் சிரிக்கிறான்னு தெரியாது, அவன் ஏன் அழுகிறான்னு தெரியாது, அவன் யார கொல்ல போறான்னு தெரியாது, அவன் எதுக்கு அவன் சோகமா உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரியாது. எந்த சிந்தனையில் அந்த போதையை பயன்படுத்துகிறானோ அப்படியாகவே மாறிவிடுவான். வெறும் 6 வருடம். உங்க ஊர் மாதிரி ஆறுகள் ரொம்ப அதிகம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் அதிகமா காலையில குளிக்க போவாங்க. தன் பிள்ளை 8 வயசு பிள்ளைய கூட்டு ஒரு அம்மா குளிக்க போனா. அவ குளிக்கிறா, பிள்ளையும் குளிச்சுட்டு இருக்கு. யதார்த்த சூழல், பிள்ளைக்கு நீச்சல் தெரியல போல, ஏதோ ஒரு சுருள்ல மாட்டி பிள்ளைய காணோம். உடனே ஊரே தேடுது. தீயணைப்பு பல தேடுறோம், எல்லாரும் தேடி கடைசி பிணம். பொதுவாக ஆறுல முங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முங்கின இடத்துல கிடைக்க மாட்டேன், எங்கேயாச்சும் கொண்டு போய் சாத்திரும். கடைசி அந்த 8 வயசு பிள்ளைய பிணமா கையில் எடுக்கிறோம். எடுத்து போஸ்ட்மார்டம் பண்ண போகும்பொழுது எல்லாரும் அந்த புள்ள முகம் பால்வடியக்கூடிய முகம் அல்லவா, சின்ன பொம்பளை புள்ள, யார் விட்டு பிள்ளையா இருக்கட்டுமே, புள்ள கஃன் தின்றத, புள்ள மேல மண்ணு போடுறதை யாரால சகிக்க முடியும்? புள்ளைய அறுக்கிறத யாரால சகிக்க முடியும்? அப்ப எல்லாரும் ஜனாசா தொழுகையில போஸ்ட்மார்டம் பண்ணி வருது, ஜனாசா வீட்டுக்கு கூட கொண்டு வரல, நேர பள்ளிவாசல் கொண்டு வராங்க, எல்லாரும் அழுகுறாங்க. ஜனாசா தொழுகையில எல்லாரும் அந்த பிள்ளையை அடக்கம் செய்யக்கூடிய நேரம் எல்லாரும் கவலையோடு நிற்கிறார், கண் கலங்குறாங்க. ஆனா அந்த குழந்தையினுடைய தகப்பன் மட்டும் கையை கட்டி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அழவே மாட்டுக்காரு. ஒண்ணுமே தெரியல. புள்ளைய கபூர்ல வைக்கிறோம், புள்ள மேல மண்ணள்ளி போட போறோம், கடைசியா புள்ள முகத்தை பாருங்கன்னு சொல்றோம், தகப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா 8 வருட காலமாக கஞ்சாவுக்கு அடிமையாகி இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. தன் புள்ள செத்துட்டு புள்ளைய கபூர்ல வைக்கிறாங்க. புள்ளையை இனி காணாத ஒரு கபூரினுடைய பர்சகினுடைய உலகத்திற்கு நம்முடைய ஈரக்குலை கொண்டு செல்லப்படுகிறது. பார்க்கக்கூடிய எல்லோரும் கலறுகிறார்கள். ஆனா தகப்பன் கஞ்சாவுக்கு அடிமையானதனுடைய விளைவு என்னன்னே தெரியல. எல்லாரும் உழுக்கிறாங்களே, என்ன அவன் பேசாடு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். இதுதான் கஞ்சா, இதுதான் அபின், இதுதான் கொக்காய், இதுதான் யதார்த்தம். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, குழந்தைகளை குறிவைத்து. தமிழகத்துல குழந்தைகளை குறிவைத்து, வாலிபர்கள் அல்ல. வியாபாரிகளுக்கு தெரியும், உலகத்திலே செழிப்பான வியாபாரம் குழந்தைகளின் வியாபாரம். சில மாபியா கும்பல்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பச்சினம் குழந்தைகள் ஐஸ்கிரீம் வழியாக மெடிக்கல் ஷாப்ல, மெடிக்கல் பஞ்சர் ஒட்டுறமா இல்லையா, பஞ்சர் எங்க பையன் வச்சிருக்கான் கையில. ஏன்டா எப்பவுமே பாக்கெட்லயே வச்சிருக்கான், உனக்கு எதுக்குடா? இல்ல சும்மா தான் வச்சிருக்கிறேன். ஏன்டா பஞ்சர் ஒட்டுறத நீ எதுக்கு வச்சிருக்கிற? ஒண்ணுமே கிடையாது. ஒரே இழுப்பா முகத்தை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா கஞ்சாவினுடைய அந்த கிக்க கொடுக்கும். ஆனா நமக்கு உச்சக்கட்டமாக காவல்துறை அதிகாரியை போய் சந்திக்கிறோம். ஏன் எங்க ஊர்ல இப்படி பெருக்கு? 150 முஸ்லீம் தெரு, 150 முஸ்லீம் தெருலையும் கஞ்சா கிடைக்கும். 10 மாற்று மத அன்பர்கள் தெரு, அங்க கஞ்சா கிடைக்காது. அங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறான் பையன், ஒரு அரியர் இல்லை, படிக்கிறான், ஜிம்முக்கு போறான், வேலைக்கு போறான், அரசு வேலைக்கு போறான், ரொம்ப தெளிவா இருக்கிறான். அப்ப காவல்துறை அதிகாரியை போய் சந்திக்கிறோம். ஏன் திட்டமிட்டு இதை செய்தீங்களான்னு கேட்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல, உங்கள் சமூகத்தில் மட்டும்தான் குழந்தைகளை தாய் வளர்க்கிறாள், தகப்பன் வளர்க்கிறதே கிடையாது. எங்க அம்மாவுக்கு தெரியாது என் உதடு எதற்காக கருப்பா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம வீட்டு பொம்பளை அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். என் கண்ணினுடைய நரம்புகள் எதற்காக சிகப்பாக இருக்கு எங்க அம்மாவுக்கு தெரியாது. என் கை எதற்கு நடுங்குகிறது என் தாய்க்கு தெரியாது. என் கெண்டைக்கால் எதற்கு சுருங்கி இருக்கிறது என் தாய்க்கு தெரியாது. ஏன் இரவு நேரத்துல வழக்கத்துக்கு அதிகமா சாப்பிடுறேன் அம்மாவுக்கு தெரியாது. ஏன் நம்ம வீட்டு பொம்பளைய ஃபுல்லா என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? 4 சுவர்களுக்குள்ளாக யதார்த்தமாக பெண்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு சேவை செய்வதற்கு படைக்கப்பட்டவள். அழகா இந்த வார்த்தையை சொன்னாரு. உங்கள் சமூகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருப்பதற்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், பெற்றோர்களில் இருவர்கள் வளர்ப்பதில்லை, குழந்தைகளை தகப்பன் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அப்பதான் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு. எந்த ஊர்களில் எல்லாம் தகப்பன்மார்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ இப்ப நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஊரில் எல்லாம் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்
மகனினுடைய உதடி கருப்பா இருக்கு, மகைய வழக்கத்துக்கு மாற்றம் அதிகமா எல்லாம் கஞ்சாவினுடைய அடையாளம். மகன் எதற்காக திடீரென்று உறவுகளை விட்டு, தாயை விட்டு, எல்லோரையும் விட்டு தனிமையை விரும்புகிறான்? மகன் எதற்காக இரவிலே தூங்காமல் தனிமையை விரும்பிக் கொண்டிருக்கிறான்? காரணம், வாப்பா வெளிநாட்டுல இருப்பாரு, கரெக்டா போன் போடும் பொழுது வீட்டு வாசல்ல நிப்பான். எங்க வாப்பா இருக்கிறீங்க? வாப்பா வீட்டுல தான் படிச்சிட்டு இருக்கிறேன். போனை வச்ச உடனே அவன் போறான், யார்கிட்ட பேசுறான், என்ன சாப்பிடுறான், அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாத்தத்தினுடைய பின்னணி என்ன? எதுவுமே எமது வீட்டு பெண்களுக்கு யதார்த்த கல்வியை நாங்கள் கொடுக்காமல், நாங்களும் பெற்றோர்கள் தகப்பன் என்பதாக வெளிநாட்டிலே நாங்கள் வேலை பார்ப்பதனுடைய அவலம் என்னவென்று சொன்னால், எங்கள் குழந்தைகள் பிண அறையில். இதெல்லாம் ஏதோ பேசுவதற்காக அல்ல, உண்மையில் உங்க கையை இப்படி சொடக்கிடுங்கள். எங்க ஊர்ல போன வருஷம் சின்ன பையன், 16 வயசு பையன், 2 வீலர்ல விபத்து ஏற்படுது. சிசிடிவி கேமராவை பார்க்கிறோம், ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொடக்கு போடுங்க. இந்த சொடக்கு போடக்கூடிய அந்த நேரம் தான் பயங்கர ஸ்பீடு. இஷா தொழுதுட்டு வெளியே வாரோம், எல்லாரும் பயங்கர ஸ்பீடா ஒரு 2 வீலர் போகுது. என்னடா இவ்வளவு ஸ்பீடா போறானேன்னு சொல்லி முடிக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் போகுது. கடைசி அவன் பார்த்தோம் அப்படின்னா செதறி மூளையெல்லாம் கீழே கிடக்கு. அப்படி மூளை கால் அப்படி ஜனாசாவை தூக்குறோம், மூளைலாம் அப்படி செதறி கீழே கிடக்கு. என்னடான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அவன் பாக்கெட்ல கஞ்சா இருக்கு. கோயம்புத்தூர்ல மரியாதைக்குரிய கோவை செய்யதன் கூட அமர்ந்திருக்கிறார், அவருக்கும் கூட தெரியும். கோயம்புத்தூர்ல பாலக்காடு ரோட்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பைக் ரேசிங் பண்ணுவாங்க. பைக் ரேஸ் பண்ணுவாங்க, பயங்கர அந்த ரோடு ரொம்ப டாப்பா இருக்கும். அப்போ ரமதானுக்கு பயானுக்காக நான் சென்றிருக்கும் பொழுது, அப்ப அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க, ரொம்ப ஸ்பீடா போவாங்க மண்பை, அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது 4-5 பசங்க வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இது எப்படி சாத்தியம்? அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன எப்படி? அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன நமக்கு எதுவுமே தெரியாது, பைக் போட்டினா நமக்கு எதுவுமே தெரியல. அப்போ பைக் 2 வீலர்ல ரேஸ் பண்றாதுன்னா என்னது அப்படிங்கிறமோ சொல்லுவேன். ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஸ்பீடா போகணும். ஸ்பீடா போறது தானா? இல்ல, ஒரு டேனிங் இருக்கு, அந்த டேனிங்கை 130ல திரும்பணும். டேனிங் என்ன செய்யணும்? ஸ்பீடா போகணும், அந்த டேனிங்கை 130 ஸ்பீடுல திரும்பணும். ஒரு வட்டம் இருக்கும், ரவுண்டானா. அந்த ரவுண்டானாவை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 130 ஸ்பீடு 130ல திரும்பணும். இப்படி திரும்பிட்டோம்னா அவன் வெற்றி பெற்று விட்டான். மனுஷ அறிவை கொண்டு யோசிச்சா இது சாத்தியமே கிடையாது. எப்படி முடியும்? 130ல போக முடியும், 130ல ஒரு ரவுண்டானாவை டேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லை. ரொம்ப பேர் சொத்து போயிருக்கிறான். சரி, எப்படிடா உனக்கு எப்படி இந்த தைரியம் கொடுக்கு? இதுக்கு ஒரு கஞ்சா இருக்கு, அதுக்கு ஒரு கஞ்சா இருக்கு. அதை இந்த டிப்பு மாதிரி இருக்கும், அதை உதட்டுக்கு கீழே வைக்கும் பொழுதே என்ன சிந்தனையில வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் 130ல அந்த இலக்கை அடைவேன் என்பதாக அந்த சிந்தனையில நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வேற எதுவுமே தெரியாது, சாகிறத பத்தி எனக்கு பயமே வராது, நான் தாண்டிடுவேன். அன்பு சகோதரர்களே, யார் இதெல்லாம் கவனிக்க முடியும்? பெற்றோர்களாகிய நாங்கள் ஒரு 18 வயது வரை என் குழந்தைகள் முதன்மையாக யாரோடி பழகுகிறார்கள், அவங்களுடைய நட்பு வட்டார யாரோடி இருக்கு. என் பிள்ளைக்கு சமைத்து போடுவது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு நண்பர்களை தேர்வு செய்ய தெரியாது. தமிழகம் எங்கும் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த கஞ்சாவும் அபீனும் கொக்காயினும் என்று சொல்லக்கூடிய போதைகள். உச்சக்கட்டத்திற்கு நான் பேசுவதற்கு சில வார்த்தைகள் பயப்படுகிறேன், பேச்சின் ஊடாகவே நானே குறிப்பை எடுத்து கொடுத்து விடுவேனோ என்ற பயத்திலே சில விஷயங்களை பேசாமல் மறைக்கிறேன். உச்சக்கட்டத்திற்கெல்லாம் போதைகள், எங்கெல்லாமோ போதைகள். இன்றைக்கு அடுத்த தலைமுறைகள், குறிப்பாக குழந்தைகள். அப்ப இரண்டாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமே ஆனால் நம்முடைய குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். எப்படி கண்காணிக்க வேண்டும்? 2 விதத்தில் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்களுக்கு அறிவை கொடுப்பதின் ஊடாக. இரண்டாவது, தந்தை என்ன செய்ய வேண்டுமே ஆனால் குழந்தைகளினுடைய வளர்ப்பிலே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்களை, நாள்பேட்டை என்பது வரும்பொழுது கேட்டேன், அவங்க ஊர்ல கல்லூரி இருக்கிறான்னு கேட்டேன். மதரசா இருக்குங்கிறாரு. மாஷா அல்லாஹ், எல்லோருக்கும் தெரியும், 150 ஆண்டு கால பழமையான மதரசா. அல்ஹம்துலில்லாஹ், பெருமைப்பட வேண்டிய அவசியம், நம்முடைய ஊரினுடைய அடையாளம், அங்கம். ஆனா ஒரு உச்சக்கட்டமா ஒரு வார்த்தையை சொன்னாரு, இன்னைக்கு வரை எங்க ஊர்ல பெண்களுக்குன்னு ஒரு கல்லூரியே கிடையாது. நம்ம ஊர்ல என்ன கல்லூரியை வச்சிருக்கிறோம்? 12ஆம் வகுப்பை நிறைவடைந்து விட்டால் அவள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மாய சிந்தனை, உலகத்தினுடைய மோகம் மட்டுமே திணிக்கப்பட்ட ஒரு தலைமுறை.
உலகத்தில் கலந்துள்ள நிலவரம் என்ன, இன்றைக்கு உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன, கஞ்சா என்றால் என்ன, கஞ்சாவிற்கு பின்னணி என்ன, யதார்த்த அறிவை அவளுக்கு கொடுப்பதற்கு முஸ்லிம் சமுதாயம், இந்த காவல்துறை அதிகாரி பாராட்டப்பட வேண்டியவர், அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் பெண்களுக்கு பொது கல்வியை கொடுக்க தயங்குகிறது. அதனுடைய விளைவை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அன்பு சகோதரர்களே, மீண்டும் சொல்கிறேன், பேச்சுக்காக அல்ல. ஒரு ஊருக்குள்ள கஞ்சா வந்துட்டுனா அந்த ஊரினுடைய ஆயுள் 10 வருடம் தான் அதிகபட்சம். அவனுக்கு ஆயுள் 6 வருடம். 10 வருஷத்துல அவனுக்கு முதல்ல ஆண்மையே இருக்காது. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய மனம் முடிக்கிறதுக்கு ஆம்பளையே இருக்க மாட்டான். கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் நமது வீட்டு பெண்களை படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கான யதார்த்த கல்லூரியை என்ன நினைக்கிறோம்? பொம்பளை பிள்ளையை படிச்சுட்டா ஓடி போய் விடுவார். எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை. என் வளர்ப்பை நானே சந்தேகப்படுவதற்கு சமம். நீங்க உங்க கையில எல்லாம் கூகுள் இருக்குல்ல, அவ்வளவு ஆலம் ஃபில் ஜாமியா, உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் யாரால் எங்கே எப்பொழுது கட்டப்பட்டது? சும்மா ஆங்கிலத்தில் கேளுங்க, தமிழ்ல கேளுங்க, அரபியில கேளுங்க. அவ்வளவு ஆலமு ஃபில் ஜாமியா, உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் யாரால் எங்கே கட்டப்பட்டது? படிச்சு பாருங்க. 860ல ரசூலுல்லாஹ் மரணிச்சு 200 வருஷம். இன்னையில இருந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி லால்பேட்டையில இன்னைக்கு ஒரு பெண் கல்லூரி இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் மரணிச்சு 1200, இன்றையத்திலிருந்து 1200 வருஷம். ரசூலுல்லாஹ் மரணிச்ச 200 வருஷம். மொரோக்கோ ஃபுட்பால்ல போன வருஷம் நம்ம பார்த்தோமா இல்லையா? கத்தார்ல மொரோக்கோன்னு ஒரு நாடு சாதிச்சுச்சா இல்லையா? அந்த மொரோக்கோ நாட்டுல ஃபாத்திமத்துல் ஃபீரியா, உங்க கையில இருக்கக்கூடிய பூகுல பாருங்க. அந்த பெண் குழந்தை, ஒரு பெண், அவங்க வாப்பா இறந்து போறாரு. அக்கா தங்கச்சி, இந்த 2 பேருக்கும் வாப்பா சொத்து வருது, பெரிய காசு. இந்த 2 பேரும் உட்கார்றாங்க, அக்காவும் தங்கச்சியும் உட்கார்றாங்க. வாப்பாவுடைய சொத்து நம்ம கைக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்? கட்டலாம், வீடு கட்டலாம், ஜுவல்லர்ஸ் வாங்கலாம், என்னனாலும் செய்யலாம். எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத ஒரு சொத்தை நாம் வாங்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அக்காவும் தங்கச்சியும் யோசிக்கிறாங்க. யோசிச்சு அந்த ஃபாத்திமத்துல் ஃபீரியா ஒரு முடிவு எடுக்கிறா. நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த மொரோக்கோல அதுவரை கல்வி என்று சொன்னால் திண்ணைகளிலும் மரத்தினுடைய நிழலிலும் மட்டுமே போதிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ் காலத்துல கல்வி எப்படி இருந்துச்சு. ஏன் நம்ம இந்திய தேசத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்தது? மரத்தினுடைய நிழல்ல என்ன செய்வார்? ஒரே ஒரு ஆசிரியர் இருப்பாரு. அவருதான் லுகா மொழியை சொல்லிக் கொடுப்பாரு. அவருதான் சீரா வரலாற சொல்லிக் கொடுப்பாரு. அவருதான் ஹிசாபியா கணக்க சொல்லிக் கொடுப்பாரு. அவருதான் என்ன செய்வாரு? மேத்ஸ் எல்லாமே அவர் ஒருத்தர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. புரியுதா இல்லையா? எல்லாரும் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? படிக்கணும். அந்த ஒரு ஆளு தான் மொழியை சொல்லிக் கொடுக்கணும், அந்த ஒரு ஆளு தான் கணக்க சொல்லிக் கொடுக்கணும், அந்த ஒரு ஆளு தான் கல்வி அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும், அந்த ஒரு ஆளு தான் சமூக, எல்லாமே அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒண்ணு வீட்டு திண்ணையில இருக்கும், அல்லது பள்ளிவாசல் திண்ணையில இருக்கும், அல்லது மரத்து நிழல்ல இருக்கும். இந்த ஃபாத்திமத்துல் ஃபீரியா யோசிக்கிறா, கல்வியினுடைய திட்டத்தை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்? நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த வாப்பா சொத்தை நமக்கு அல்லாஹ் தந்துட்டானா இல்லையா? நாம அழிக்க வேண்டாம், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டுவோம். அந்த பல்கலைக்கழகத்துல இப்திதாஇயா, ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒரு செக்ஷன் ஒதுக்குவோம். அதுக்கு பிறகு மேல் படிப்புன்னு சொல்லி இன்னொரு செக்ஷன் ஒதுக்குவோம். கடைசி டிகிரி, +2 முடிச்சுட்டு டிகிரி வாங்குறமா இல்லையா? நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. உலகத்திலேயே சனது கொடுக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் BA, MA, MPhil, PhD நீங்க சனது வாங்குறமா இல்லையா? பட்டம் வாங்குறமா இல்லையா? உலகத்திலேயே இப்படியான கல்வி திட்டத்தை இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது ஃபாத்திமத்துல் ஃபீரியா என்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னகிட்டி லால்பேட்டையில 1200 1400 வருஷமா கிட்டத்தட்ட இஸ்லாம் உள்ளே வந்து குறைந்தது 500 வருஷம் ஆகிறது. நவாபுகளினுடைய காலத்திலேயே இஸ்லாம் வந்தாச்சு. 500 வருஷத்துல நம்ம வீட்டு பொம்பளை புள்ள படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரி கூட கிடையாது. என்ன செய்ய போறோம்? அடுத்த தலைமுறை ஒழுக்கமாக, ஆரோக்கியமாக, நல்ல உயர்ந்த சிந்தனை, மூர்க்கத்தனமான தலைமுறையாக வருகிறது. யார் மீதும் கவலை இல்லாத, இரக்கம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகுவதற்கு காரணம் தாய்க்கான பொது அறிவு இல்லை. எப்பொழுது ஒரு தாய்க்கு நாங்கள் கல்வியை ஊட்டுகிறோமோ அந்த தாய் மடியிலே வளரக்கூடிய குழந்தைகள் தான் அறிவுடைய குழந்தைகளாக. அரபியில் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்வார்கள். ஆணுக்கு நீ கல்வி கொடுக்கிறாய் என்றால் முஃப்ரதன், நீ தனித்து கொடுக்கிறாய். அதே நேரம் ஒரு பெண்ணுக்கு நீ கல்வியை கொடுத்தால் உம்மத்தன், ஒரு சமூகத்திற்கு நீ கொடுக்கிறாய். கல்யாணத்துல எவ்வளவு ஆடம்பரங்கள். என்ன செய்ய போறோம்? கபூர்ல கொண்டு போய் வச்சா 6 அடி துணி கூட நமக்கு கிடையாது.
நம்மளை அடக்கமாகி 10 வருஷத்துல அந்த இடத்துல இன்னொருத்தனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஃபாத்திமத்துல் ஃபீரியா 1200 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கவே முடியாத இடத்துல வாப்பா சொத்தை வச்சு ஜுவல்லர்ஸ் வாங்கணும்னு நினைக்கல. பெரிய அளவுக்கு மாட மாளிகைகளை கட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவள் நினைத்தது என்னுடைய சதக்கத்துல் ஜாரியாவாக காலம் உள்ளவரை இன்று வரை அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். இன்றும் அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது உலகத்தில். மொரோக்காவிற்கு சென்றால் அவ்வளவு ஆலம் ஃபில் ஜாமிஆ, உலக வரைபடத்தின் முதல் பல்கலைக்கழகம் முஹம்மது நபியினுடைய தலைமுறையில் வந்த முஹம்மது நபியினுடைய சமூகத்தை சார்ந்த ஃபாத்திமத்துல் ஃபிஅரியா என்ற ஒரு முஸ்லிம் பெண்ணின் பல்கலைக்கழகம். அன்பு சகோதரர்களே, குழந்தைகள் கண்காணிக்கப்பட வேண்டுமேயானால் நமது வீட்டு பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்கள், நீங்க ஹதீஸை படிச்சு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து இமாம் தஹபி சொல்வாரு, நம்ம வீட்டு பொம்பளை நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம். ஆனா இமாம் தஹபி வரலாற்று கதாநாயகன் அழகான ஒரு வார்த்தையை சொல்வாரு. ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலத்துல மருத்துவத்துல ஆயிஷா ரலியல்லாஹுக்கு மேல ஒரு மருத்துவர் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலத்துல சீரா வரலாறுல ஆயிஷா ரலியல்லாஹுக்கு மேல ஒரு சீரா வரலாற்று ஆசிரியர் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலத்துல முஹத்திஸ், ஹதீஸ அறிவிக்கக்கூடிய ஆய்வாளர்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹுக்கு மேல ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. புகாரியை படிச்சவங்களுக்கு தெரியும், பெரும் பெரும் நபித்தோழர்கள் ஹதீஸ வச்சு ஒரு தீர்ப்பு எழுதியிருப்பாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு திருத்தி கொடுப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இந்த இடத்துல தவறு செஞ்சிட்டாரு, இப்படி சொல்லக்கூடாது, இப்படித்தான் சொல்லணும். உமர் இந்த இடத்துல தவறு செஞ்சிட்டாரு, இப்படி சொல்லக்கூடாது, இப்படித்தான் சொல்லணும். அப்துல்லா இப்னு உமருக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், அப்துல்லா இப்னு உமர் தப்பு பண்ணிட்டாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, இப்படித்தான் சொன்னார்கள் என்பதாக பெரும் நபித்தோழர்களை திருத்தி கொடுத்த ஆசிரியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நாம் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறோம்? எல்லாம் தெளிவா இருக்கும். என்ன, என் பொண்டாட்டி புள்ள பெறும் பொழுது ஒரு பெண் டாக்டர்கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்தேன். தெளிவா இருக்கிறோம். என் பொண்டாட்டி புள்ள பெறக்கூடிய நேரத்தில் பொம்பளை நர்ஸ் தான் கூட நிக்கணும். தெளிவா இருக்கிறோம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளையே டாக்டர் ஆக்க மாட்டோம், நர்ஸ் ஆக்க மாட்டோம். ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். நண்பு சகோதரர்களே, அபூதாவுதுல ஒரு அழகான ஒரு பேசுவதற்கு நேரம் குறைவு. நான் சொன்னேன்ல, முதல் பல்கலைக்கழகம். இன்னைக்கு உங்க ஊர்ல கிளினிக் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்? 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாரு, நாம அவரை தேடி போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு அவர் வருவாரு, நம்ம வீட்டுக்கு வருவாரு. அடுத்து இன்னொரு 1 கிலோமீட்டர் வீட்டுக்கு சைக்கிள்ல போவாரு. அபூதாவில் ஒரு ஹதீஸ் வரும், மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழி ரசூலுல்லாஹ் வருவாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த மருத்துவ முறையே தவறு, என்னிடத்தில் ஒரு ஆய்வு இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன ஆய்வு வச்சிருக்கிற? நாம் ஒரு கிளினிக்கை கட்டணும், நாம் ஒரு அலுவலகத்தை கட்டணும், நோயாளிகள் அங்கே வர வேண்டும், மருத்துவர்கள் ஒன்றுக்கு அதிகமான மருத்துவர்கள் அங்கே இருந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும் பட்சத்தில் நோயாளிகளை நேரடியாக நம்மால் கண்காணிக்க முடியும், ஒரே நேரத்தில் பல நோயாளிகளை நம்மால் கவனிக்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒரு இடத்தையே ஒதுக்கி அந்த அம்மா பொம்பளைக்கு கொடுப்பாங்க. நீ இந்த உலகத்துல முதல் கிளினிக்கை உருவாக்குன்னு சொல்லி நீங்க உங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவ்வளவு மர்ரிதத்து ஃபில் ஆலம், உலகத்தினுடைய முதல் நர்ஸ் யார் என்பதாக படியுங்கள், நபித்தோழியினுடைய பெயர் வரும். அன்பு சகோதரர்களே, பெருமனையாக நாம் அணியக்கூடிய ஆடைகள் நறுமணமாகவோ, நம்முடைய வீடுகள் பளபளப்பாக இருப்பதோ, நம்முடைய வாகனங்கள் நல்ல அழகாக இருப்பது அல்ல கண்ணியம். எமது வீட்டு பெண்களை அறிவுடையவர்களாக, ஆய்வாளர்களாக எமது வீட்டு பெண்களை உருவாக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆயிஷா ரலியல்லாஹுவை உருவாக்கினார்களோ, எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழி என்னிடத்தில் மருத்துவத்திற்கான ஒரு மாற்று யோசனை உண்டு என்று ரசூலிடத்திலே அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கும் பொழுது மஸ்ஜித் நபவி தொழக்கூடிய இடத்திலேயே ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தார்களோ, அதுபோல நாங்கள் என்ன செய்ய வேண்டுமேயானால் நமது வீட்டு பெண்களுக்கான கல்வியினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நமது வீட்டு பெண்கள் ஆய்வாளர்களாக, அறிவுஜீவிகளாக மலரும் பொழுது நமது வீட்டினுடைய குழந்தைகளை கண்காணிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் வளர்ப்பார்கள், உணவு ஊட்டுவார்கள், ஆனால் குழந்தைகளை கண்காணிக்க தெரியாது, குழந்தைகள் எங்கே செல்கிறார்கள் என்று ஆய்வு செய்ய தெரியாது, குழந்தைகளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தினுடைய பின்னணி தெரியாது. இவைகளை நமது வீட்டு பெண்களுக்கு கல்வியின் ஊடாகத்தான் கொடுக்க முடியும். எவ்வளவு ஆடம்பரங்களை திருமணத்தின் பெயரால், இவையால் எந்த லாபமும் இல்லை. உங்க ஊர்ல ஒரு 5 பணக்காரர் சேர்ந்தா போதும், மாஷா அல்லாஹ், காலம் முழுவதும் கியாமத்து வரை இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியை உங்களால் உருவாக்க முடியும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு அழகான ஒரு
ஒரு அற்புதமான ஒரு கல்லூரியை உருவாக்குங்கள். உங்களிடத்திலே தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தான் இந்த உம்மத்திற்கு அடையாளங்கள், நாம் தான் இந்த உலகத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அதனால் வீணடித்து விடாதீர்கள் உங்களுடைய செல்வங்களை. சதக்கத்துல் ஜாரியாவாக ஏதோ ஒரு இடத்தில் ஒன்று கூடுங்கள், ஏதோ நீங்கள் திட்டமிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் எனது மரணத்திற்கு முன்பாக லால்பேட்டை ஊரிலே பெண்களுக்கான ஒரு உயர்ந்த கல்லூரியை ஃபாத்திமத்துல் ஃபிஹரியா கனவு கண்டதை போன்று நாங்கள் கொண்டு வருவோம் என்பதாக கனவு காணுங்கள். அல்லாஹ் அந்த கனவை நனவாக்குவார். நாம் கபரிலே அடக்கமானாலும் கூட நமது கபர்களுக்கு நன்மைகளின் பூக்கள் அலங்காரமாக வந்து கொண்டே இருக்கும். இறுதியாக முதல் விஷயம் நாம திருந்தணும், இரண்டாவது குழந்தையை கண்காணிக்கணும், மூன்றாவதாக நாம் எவ்வளவு கண்காணித்தாலும் அல்லாஹ் நமது குழந்தையை பாதுகாக்காமல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நன்மை செய்வதற்கும் தீமையில் இருந்து வெளியே வருவதற்கும் நமக்கு ஆற்றல் இல்லை. அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனையை பாருங்க. யா அல்லாஹ் என்னைய திருத்துன்னு அவர் கேட்க மாட்டாரு. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي அல்லாஹ்வே என்னை தொழக்கூடியவனாக எனது குழந்தையை தொழக்கூடியவனாக நீ மாற்றுவாயாக. அல்லாஹ்வே இன்னி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் அல்லாஹ்வே இந்த ஷைத்தான் மரியமை பெறும்பொழுது அந்த தாய் கேட்ட ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வே இந்த குழந்தைக்கு சம்மைத்துஹா மரியம், மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன். வஇன்னி உஈதுஹா இந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுவதில் இருந்தோம், இந்த குழந்தை இனி ஒரு குழந்தையை சுமக்குமே அதை ஷைத்தான் தீண்டுவதில் இருந்தோம். அல்லாஹ்வே என் குழந்தையை நீ இரட்சிப்பாயாக, பாதுகாப்பாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் ذُرِّيَّتِنَا அல்லாஹ்வே என்னை ஒழுக்கமுள்ள முஸ்லிமாக, என்னுடைய குழந்தைகளையும் ஒழுக்கமுள்ள முஸ்லிமாக அல்லாஹ்வே நீ மாற்றி தருவாயாக. எப்பொழுது எல்லாம் தனக்காக பிரார்த்திப்பார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய தலைமுறைக்காக. சஹீஹ் புகாரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் மக்ரிபினுடைய நேரத்தில் நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம். அல்லாஹ்வே விசா வேண்டும், அல்லாஹ்வே ஜுவல்லர்ஸ் வேண்டும், அல்லாஹ்வே மாடி வேண்டும், அல்லாஹ்வே வாகனம் வேண்டும். இல்லை, குர்ஆனை படித்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வே ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன் அல்லாஹ்வே ஒழுக்கமுள்ள சாலிஹான குழந்தைகளை நீ எங்களுக்கு தருவாயாக. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள், சஹீஹ் புகாரியினுடைய ரிப்போர்ட், அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் பொழுது மக்ரிபினுடைய நேரம் ஆகிவிட்டால் ஹசனையும் ஹுசைனையும் அணைத்துக் கொள்வார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா அல்லாஹ்வே உனது பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த எனது பேர குழந்தையை விஷச்சந்துகள் தீண்டுவதிலிருந்தும், கெட்டவர்களினுடைய பார்வை எனது குழந்தையின் மீது விழுவதிலிருந்தும், கண் திருஷ்டிகள், ஷைத்தான்கள், ஜின்கள் என் குழந்தையை தீண்டுவதிலிருந்தும் அல்லாஹ்வே என் குழந்தையை நீ காப்பாயாக. ஒவ்வொரு நாளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு ரசூல் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனையை நான் செய்யவில்லை, என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் இஸ்ஹாக்கிற்கும் இஸ்மாயிலுக்கும் இந்த பிரார்த்தனையை செய்பவராக இருந்தார். ஆதலால் அந்த இரண்டு குழந்தைகளை அல்லாஹ் நபிமார்களாக, மன்னர்களாக, ஆட்சியாளர்களாக அல்லாஹ் உருவாக்கினான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்களே. ஆனால் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அல்லாஹ்வே நாங்கள் ஒழுக்கமாக இருக்கக்கூடும், அல்லாஹ்வே நாங்கள் எவ்வளவுதான் எங்கள் குழந்தையை கண்காணிக்க கூடும். உன்னுடைய கருணை இல்லாமல், உன்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்கள் குழந்தைகளுக்கு வேறு ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்கள் குழந்தையின் இரட்சிப்பாயாக. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا சொர்க்கத்திற்குரியவர்களினுடைய பண்பை சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களே ஆனால் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ்வே எங்கள் குழந்தையை எங்களுக்கு கண் குளிர்ச்சியான குழந்தையாக. கண் குளிர்ச்சியான குழந்தைனா என்னது? அழகா ஹதீஸினுடைய தஃப்சீரினுடைய உலமாக்கள் விளக்கம் எழுதுவாங்க. நம்ம புள்ள ஹாஃபித் ஆகி, நம்ம புள்ள ஆலிமாகி, நம்ம புள்ள கலெக்டர் ஆகி, நம்ம புள்ள நீதிபதி ஆகி, நம்ம புள்ள ஒரு பெரிய நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனாக மாறி ஊரெல்லாம் சேர்ந்து புகழ்வார்களா இல்லையா? பெற்றெடுத்தால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்பதாக மக்கள் எல்லாம் புகழும் பொழுது ஒரு ஆனந்த கண்ணீர் வடியும் அல்லவா? அந்த ஆனந்த கண்ணீருக்குத்தான் கண் குளிர்ச்சி என்பதாக சொல்லப்படும். அதற்கு மாற்றமாக நாங்கள் எமது குழந்தைகளினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த தவறினால் என்றேனும் ஒரு நாள் ஒரு காவல்துறை அதிகாரி நம்முடைய போனுக்கு அழைப்பு கொடுக்க கூடும், அல்லது எங்கேனும் ஒரு நாள் ஒரு ஆம்புலன்ஸினுடைய டிரைவர் நம்முடைய போனுக்கு அழைப்பு கொடுக்க கூடும். ஏதோ இந்த மனிதன்
போதைக்கு அடிமையாகி சிறையிலே இருக்கின்றான். இதோ இந்த மனிதன் போதைக்கு அடிமையாகி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு விட்டார். இதோ இந்த மனிதன் கஞ்சாவை அடித்துவிட்டு டூ வீலரை ஓட்டும் பொழுது ஏற்பட்ட விபத்திலே செத்து விட்டான். மார்ஜரியில் பிணம் இருக்கின்றது, வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது வாழும் காலத்திலேயே ஆகப்பெரிய சோதனை. பெத்தெடுத்த மகனை நம் கையால் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கொடுமை இருக்கிறது. அல்லாஹ் எதிரிக்கும் அந்த ஒரு சூழலை உருவாக்க கூடாது. ஆதலால் அன்பு சகோதரர்களே, ரப்பிடத்தில் எப்பொழுதும் இப்படி பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹுவே, எங்கள் குழந்தைகளை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய குழந்தைகளாக எங்கள் குழந்தையை உருவாக்குவாயாக. அதற்கு மாற்றமாக எங்கள் குழந்தைகளை எங்கள் கையால் கஃன் செய்யக்கூடிய சூழலை, எங்கள் கையால் கபரிலே இறக்கக்கூடிய சூழலை, அல்லது இவனையெல்லாம் எதற்காக நான் பெற்றேன் என்பதாக மக்கள் என்னை அவமானப்படுத்தும் பொழுது வீட்டினுடைய தலகணையில் சோகத்தின் உச்சத்தில் நான் கண்ணீர் வடிப்பேனே, அந்த கண்ணீருக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் குழந்தையை நீ உருவாக்காதே. ஆனந்த கண்ணீருக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் குழந்தையை நீ உருவாக்குவாயாக என்பதாக குர்ஆன் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்குமாறு அழகிய முறையில் கற்றுத்தருகிறது. ஆதலால் அன்பு சகோதரர்களே, மொத்தம் 3 வழிமுறைதான். நம்மை நாம் திருத்துவோம், நம்முடைய குழந்தைகளினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவோம், நமது வீட்டு பெண்களுக்கு அறிவை கொடுப்போம். மூன்றாவதாக அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் கரங்களை உயர்த்தி நம்முடைய தலைமுறைக்காக பிரார்த்தனை செய்வோம். இந்த மூன்றும் ஒன்று கூடும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு தலைமுறை இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரினுடைய முகப்பு தண்டில் உருவாகும். ஒரு 20 வருடத்திற்கு பிறகு 10 கலெக்டர்கள், குர்ஆனை மனனம் செய்த கலெக்டர்கள், ஒரு 20 டாக்டர்கள், குர்ஆனை மனனம் செய்த 20 டாக்டர்கள், ஒரு 10 ஆய்வாளர்கள், குர்ஆனை மனனம் செய்த ஆய்வாளர்கள், ஆண்களிலும் பெண்களிலும் நிரப்பமாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஊராக நம்முடைய ஊரை யாரேனும் பார்த்தார்களே ஆனால் இந்த ஊரிலே வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். லால்பேட்டைகளுக்குள்ளாக கால் வைத்தால் நம்முடைய குழந்தையினுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும். லால்பேட்டையிலே வீடை நாம் வாடகைக்கு எடுத்தால் நம்முடைய குழந்தைகள் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, கலெக்டர்களாக, ஹாஃபிதுகளாக மலர்வார்கள் என்ற நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு லால்பேட்டை முஸ்லிம்களுக்கு கடமையாக இருக்கிறது என்பதை உணர்த்தியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக நாம் மரணித்து நமது கபரிலே நின்று நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் உருவாக்கட்டும். மக்கள் கூடி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.